ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுமதி. வெல்கம் டு பட்டூஸ் ஃபுட் ஜோன். 2 உருளைக்கிழங்கை வச்சு ரொம்பவே சூப்பராக க்ரன்ச்சியாக ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இது பண்ணுறதுக்கு ரொம்பவும் டைம் எடுக்காது, சீக்கிரமாக செஞ்சிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு குயிக்காக ஒரு லைக்கும் போட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு மீடியம் சைஸில் 3 உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தால் 2 மட்டும் எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கை குக்கரில் சேர்த்துட்டு 4 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இது போல் ஒரு ஸ்மேஷர் வச்சு மாவு போல் நல்லா மசிச்சுக்கோங்க. கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்ல ஒரு மாவு பதத்துக்கு இதை ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போதே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு வேக வச்சுக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா மாவு பதத்துக்கு இதை மசிச்சுக்கணும். உங்களுக்கு இது போல் ஸ்மாஷ் பண்ண கஷ்டமாக இருந்தால் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இது கூட கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துடலாம். இது 100 கிராம் அளவுக்கு இருக்குது. மாவை மொத்தமாக சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் சேர்த்துறாதீங்க. உருளைக்கிழங்கோட ஈரப்பதமே இதுக்கு கரெக்டாக இருக்கும். நான் எடுத்தது அப்ராக்ஸா 1/4 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு. அதுக்கு 100 கிராம் அளவு கார்ன்ஃப்ளவர் கரெக்டாக இருக்கும். மொத்த மாவையும் ஒரே அடியாக சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்கள். சப்பாத்தி மாவு பதத்துக்கு மாவு நல்லா திரண்டு வரணும், அந்த அளவுக்கு பிசைஞ்சுக்கோங்க. நீங்கள் வேக வைக்கும் போது உப்பு சேர்க்கலனா இந்த ஸ்டேஜில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும். இது கூட நான் தண்ணி எதுவும் சேர்க்கல. இப்போ இதை ஒரு பிளேட் போட்டு மூடி 10 நிமிஷத்துக்கு ரெஸ்ட் விட்டுடலாம். 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ இந்த மாவுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒரு உருண்டை போல் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ரொம்பவும் மாவு அதிகமாக எடுத்துடாதீங்க, ஒரு குட்டி கோலி குண்டு சைஸ்க்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ இதை உள்ளங்கையில் வச்சுட்டு நல்லா இது போல் சமமாக உருட்டிக்கோங்க. கையில் எண்ணெயோ தண்ணியோ எதுவும் நினைக்க வேண்டாம், அப்படியே உருட்டிக்கலாம், மாவு ஒட்டாமலே வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இதே போல் மீதி எல்லா உருண்டைகளையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். உருண்டைகள் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. பேனில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் அதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ண உருண்டைகள் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்கணும்னு இல்லை, உங்கள் பேனில் எவ்வளோ பத்துதோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். ரொம்பவும் ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு பொரிச்சுக்கோங்க. உருண்டைகளை உள்ளே சேர்த்ததுமே கரண்டியை வச்சு திருப்பி விட வேண்டாம். இது ஓரளவுக்கு வெந்து மேலே வந்ததும் அதுக்கப்புறமா கரண்டியை வச்சு திருப்பி விட்டுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிட்டிங்கன்னா டக்குன்னு கலர் மாறிடும், அந்தளவுக்கு கிறிஸ்பினஸாக இருக்காது. மீடியம் டு லோ ஃப்ளேம்னு மாற்றி மாற்றி வச்சு பொரிச்சுக்கோங்க. பாருங்கள், ஒரு 5 நிமிஷத்துலேயே இந்த அளவுக்கு லைட் பொன்னிற கலரில் வரணும். இப்போ இதை எண்ணெயை ஃபில்டர் பண்ணிவிட்டு வெளியே எடுத்துடலாம். இது ரொம்பவும் எண்ணெய் குடிக்காது. இதே போல் மீதி இருக்க எல்லாத்தையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு மேலே நம்ம கொஞ்சமாக காரத்தூள் சேர்த்துடலாம். இது தனி மிளகாய் தூள். நீங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்குறீங்கன்னா இந்த காரத்தூளை ஸ்கிப் பண்ணிடலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷனல் தான். இதில் கொஞ்சமாக கசூரி மேத்தி சேர்த்துடலாம். நீங்கள் இதுக்கு பதிலாக கருவேப்பிலை இல்லைன்னா கொத்தமல்லி கூட சேர்த்துக்கலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் ப்ளைனாகவும் சாப்பிடலாம், இல்லைனா கெச்சப்போடு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். நான் சொன்ன அளவுகளோட இதே போல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு உங்கள் ரிவ்யூவை கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.